தேர்தல் பற்றி நான் பேசுகிறேன். பொள்ளாச்சி சமத்துவம் மட்டமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். கரண்ட் மின்வெட்டுங்கிற பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக ஓடிட்டு இருக்குது. 3+ கரண்ட் தான் எங்களுக்கு தேவைப்படுது. அது உடனே கிடச்சிது. நாங்கள் வாங்கி மின்வெட்டு இல்லாமல் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. தேர்தல் பற்றி நான் பேசுகிறேன். அதாவது எத்தனையோ தேர்தல் பார்த்தாச்சு. தேர்தலுக்காக நான் எல்லாம் எனக்கு இங்க வந்து இங்க ஊர்ல இருக்கின்ற ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, சின்ன பொடுசு எல்லாமே சேர்ந்து இவ்வளோ காலத்தோட என்ன வரவேற்று நிச்சயமாக உங்களுக்கு நான் நல்ல ஒரு அண்ணனாக, நல்ல ஒரு தம்பியாக, நல்ல ஒரு பிள்ளையாக நிச்சயமாக நான் இருப்பேன். உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் நிச்சயமாக நான் பெற்றுத் தருவேன். இதோ இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு இங்கே வந்தாலும் என் மீது அவ்வளோ பாசத்தை வைத்து நீங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றிகளும் காட்டுவதாக நான் இருப்பேன். இந்த தேர்தல் எல்லாத்தையும் போய் பார்க்குறேன். மிகப்பெரிய ஆதரவு நமக்கு இருக்கு பெண்கள் மத்தியில். இருக்கு தேர்தலில் நமக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. நம்ம ஜெயிக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறேன். என் மீது இவ்வளோ பாசம், இவ்வளோ ஒரு அன்பு வைத்திருக்கின்ற ஒரு ஊர் கடகத்தூர். உலகம் முழுவதும் போயிருக்கிறேன். நான் இந்தியாவில் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன். இங்கே தருமபுரி தொகுதியில் எல்லா கிராமத்துக்கும் நான் போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஏன்னா உங்களை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் நிச்சயமாக நம்ம கூட்டணி அதிமுக தலைமையிலான ஒரு மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் உங்களுக்கு இங்க மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை, விவசாய வாழ்வாதாரம், நீர் பிரச்சனை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு.
கடகத்தூர் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு ஊர். அதுவும் கடகத்தூர் ஏரி என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு ஏரி. இந்த ஏரி கிட்டத்தட்ட 900 ஏக்கர் சுற்றுவட்டாரத்தில் இவ்வளவு பெரிய ஏரி எதுவுமே இல்லை. ஏரியிலிருந்து தண்ணி வருதுன்னா பஞ்சவெளி அணை பின்னார் அந்த தண்ணி கொண்டு உபரி நீர் அதை கொண்டு ஏரியில வரும். ஆனா இப்போ அது பஞ்சப்பள்ளி அது சில நாள் வரும், வராது, நல்லா இருக்கும். இப்போ காவிரி உபரி நீரை எடுத்து இங்கே உங்கள் ஏரிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. தொடங்கினோம். நீங்கெல்லாம் கையெழுத்து போட்டீங்கன்னு நினைக்கிறேன். கையெழுத்து போட்டீங்க. 10,20,000 கையெழுத்து 3 மாசத்துல போட்டாங்க. எந்த ஊர்ல நடக்காது. கட்சியெல்லாம் பார்க்கல, எந்த ஜாதி மதம் இனம் மொழி, இது தண்ணி வேணும், காவிரி தண்ணி வேணும். இது ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்திலே என்னுடைய முதன்மை வேலையை வந்து இந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கலாம். ஒவ்வொரு பகுதியா போனோம்னா இந்த பகுதியில பள்ளி மாதிரி, இந்த பகுதியில இங்க தூள்செட்டி ஏரி தண்ணி எப்படி கொண்டு வருது, அழியாளம் அணை கட்டணம் எப்படி கொண்டு வரலாம், சென்னைக்கு ஒரு புது கும்பலி திட்டம் எப்படி பண்ணலாம், ஜத்தலாவேரியில் புலிக்கரை ஏரிக்கு எப்படி தண்ணி கொண்டு வரலாம், ஆனைமடு திட்டம், புதியின் பள்ளம் திட்டம், தொல்லைக்காத திட்டம், தொப்பையார் உபரி நீர், வாணியார் உபரி நீர், சேனைகால் திட்டம், சிக்லிங் அணை, இப்படி ஒவ்வொரு பகுதியும் இந்த தண்ணி இந்த பகுதியில் தேய்க்கணும். இதுதான் என்னுடைய தொடர்ந்து மனநிலை. பெரிய பெரிய ஐடி பார்க் தருமபுரி கொண்டு வரணும், பெரிய பெரிய பில்டிங் கட்டணும்னா எனக்கு ஆசை. அடிப்படையிலே உங்களுக்கு அந்த பிரச்சனை, நீர் பிரச்சனை இருக்கு. அந்த வகையிலே தான் இப்போ இந்த காவிரி கூட பார்த்தா நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்டா வர சொல்லி சரி இது எப்படி காவிரி நீர் எப்படி கொடுக்கலாம். ஏன்னா காவிரி என்பது கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு முதல் வருவது நம்ம மாவட்டம் தான். இப்போ இயற்கை நீர் என்னன்னா முதல்ல தண்ணி வரது நம்ம அனுபவிச்சு தான் மற்ற கீழே தண்ணி போகும். இதுதான் இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸ். அந்த வகையிலே தான் இது இங்கே நடைபெறும். வேண்டுமென காவிரி நீரை உபரி நீரை எடுத்து நீரேற்று மூலம் கொண்டு வந்து ஏரியில நடத்தணும்னு இந்த கையெழுத்து முதலமைச்சர் போய் பார்த்தேன், சந்திச்சேன். அப்போ முதலமைச்சர் சொன்னேன், இது வந்து தர்மபுரி மாவட்டத்து மக்களுடைய கையெழுத்து மட்டும் இல்லை, எங்கள் மக்களுடைய உணர்வு, எங்கள் மக்களுடைய தாகம் அவரும் புரிஞ்சுக்கிட்டார். இன்னும் 3 மாசத்துல இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டாங்கன்னு கேட்டார். எல்லாத்தையும் புக்கா எடுத்து போய் கொடுத்தார். உடனே அவர் சொல்லிட்டார், சரி முக்கியமா நான் அவங்க வந்தப்போ நான் அனௌன்ஸ் பண்ணேன். வந்தார், 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு, பேசினாரு. அன்புமணி கோரிக்கைக்கு இணங்க எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்லை, காவிரி உபரி நீரை நீரேற்று மூலமாக தர்மபுரி என்னை பொறுத்தவரை தர்மபுரி மாவட்டத்தின் வரலாற்றிலேயே இதுதான் நிகழ்ச்சி. இதுக்கு முன்பு இப்படி ஒரு திட்டம், உபரிகள் கூட்டுக்குடிய திட்டத்தை விட பெரிய திட்டம். உபரிகள் கூட்டுக்குடிய திட்டம் பைப் மூலமா குழா மூலமா உங்களுக்கு தண்ணி வரும். ஆனா இந்த திட்டம் நிறைவேற்றியுடன் கடகத்தூர் ஏரியில தண்ணி ஆண்டு முழுவதும் தண்ணி இருக்கும். உங்க கிணத்துல தண்ணி கிடைக்கும், உங்க போர்ல தண்ணி கிடைக்கும், வயல் நிலத்துல 50 அடியில போர்ல தண்ணி கிடைக்கும். இதுதான் என்னுடைய நோக்கம், தொலைநோக்கு பார்வை, லாங் டேர்ம் விஷன். இதுதான் இதற்கு தீர்வு இதுதான் வரணும். இப்ப முதலமைச்சர் அறிவிச்சுட்டாரு, அடுத்தது என் வேலை தொடங்குது. அந்த அறிவிப்பை நினைவாக்குவது என்னுடைய வேலை. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒண்ணு சொன்னா நிச்சயமா நான் செஞ்சுட்டு. ரயில்வே திட்டம், மொளப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் 78 ஆண்டு காலமாக உங்களுடைய கோரிக்கை. எனக்கு முன்பு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராலும் நிறைவேற்ற முடியல. ஆனால் கடந்த எம்பி எலெக்ஷன்ல நான் வந்து இங்க பேசினேன், மொளப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை நான் கொண்டு வருவேன் உறுதி கொடுத்தேன். 19 முறை ரயில்வே துறை அமைச்சர்களை சந்தித்தேன். 3 அமைச்சர்கள் மாறினாங்க. தொடர்ந்து சந்திச்சு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்த ஒரு நாள் ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு இருந்தார். அவர் வீட்டுக்கே பொட்டி பறைகளை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா அந்த மினிஸ்டருடைய மனைவி இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க உங்க வீட்டுக்காரர் இந்த திட்டத்தை கையெழுத்து போற வரைக்கும் நான் உங்க வீட்டுல தான் தங்க போறேன். ஏன்னா எனக்கு அவர் நல்லா தெரியும், என்னுடைய நண்பர். இந்த அளவுக்கு இப்படிலாம் சொல்லி வலியுறுத்தி அப்புறம் பார்த்தாங்க, இவன் சும்மா விட மாட்டான், 19 முறை வந்துடுறானா விட மாட்டான்
அப்புறம் கையெழுத்து போட்டு 359 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முடப்பூர் தர்மபுரி வேலை நடந்துட்டு ஒரு ஆண்டு காலத்தில் அது முடிவடைந்தவுடன் தர்மபுரி மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஜங்ஷனா மாற்றினா மிகப்பெரிய வளர்ச்சி. அதே போன்று இந்த காவிரி உபரிநீர் திட்டம் முதலமைச்சர் அறிவிச்சுட்டார். முதலமைச்சர் அன்பு தொல்லை பண்ணப்போம் அப்படி கொண்டு போறது தொகுதி மக்களுக்கு தனிய எத்தனை ஆயிரம் கோடி செலவான அமைச்சருக்கு சொல்லிட்டேன். அவருக்கும் தெரியும். ஏன்னா இது வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட இந்த பூமி இதற்கு நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய நிரந்தரத்தை நீங்க மட்டும் உங்க பிள்ளைங்க பேர பிள்ளை அவன் பேர பிள்ளை இதெல்லாம் காலகாலமா கடகத்தூர் ஏரியில எப்பயுமே தண்ணி இருக்கும். அது போன்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு சிப்காட் தொழிற்பேட்டை வேணும்னு இங்க கடகம் பேரப்பட்டி பகுதியில் தான் இருக்கு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். இது நம்ம போராட்டம் பண்ணோம். சிப்காட் வேணும், வேலை வாய்ப்பு இல்லை, வேலைக்கு போனோம், பெங்களூர் போனோம், ஊட்டி, இது ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா, கல்லூரிகளுக்கு கொத்தனார் வேலை எல்லாம் அங்கே போகணும். இங்கே வேலை இல்லை. என்னுடைய நோக்கம் இங்கே பிள்ளைகளுக்கு இங்கே வேலை இருக்கணும். அதுக்காக சிப்காட் போராட்டம் பண்ணி முதலமைச்சர் இப்போ அறிவிச்சிருக்கேன். நம்ம கோரிக்கை கேட்டு அறிவிச்சிருக்கிறார். 1783 ஏக்கர் நிலத்தை கையகப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. சிப்காட் அறிவிச்சிருச்சு. இப்படி அங்க என்னுடைய வேலை என்னன்னா அங்கே இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அங்கே சிப்காட். அப்போ இங்க பிள்ளைகளுக்கு இங்கே வேலை, ஆயிரக்கணக்கான வேலைகள் நேரடியாக மறைமுகமாக இங்கே கிடைக்கும். இதோட இன்னொன்று நான் இன்னைக்கு ஒரு உறுதி கொடுக்குறேன். தருமபுரி மாவட்டத்தில் ஃபுட் பார்க் உணவு பூங்கா கொண்டு வரும். உணவு பூங்கானா அவங்க ஹோட்டல் இல்லை சாப்பிடுறது. அந்த உணவு வகைகளை பதப்படுத்துவது, தானியங்களையும் எல்லாமே இப்போ இங்கே நிறைய விளைச்சல் எங்கே இருக்குமா, புளி, தக்காளி, கிழங்கு, வரகு, சாமை, கம்பு எல்லாம் இங்கே விளையுது. இது எல்லாமே விவசாயத்திலிருந்து வாங்கி அந்த உணவு பூங்கானா அங்கே உணவு தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் இருக்கும். உணவு பதப்படுத்துகின்ற தொழிற்சாலை அங்கே நேரடியாக விவசாயத்திலிருந்து வாங்குவாங்க. இது எடுத்துட்டு போகிறது விவசாயத்துக்கும் அங்கே ஃபேக்ட்ரிக்கு நிறைய ஃபேக்ட்ரி எடுத்துட்டு போகிறதுக்கு சொசைட்டி உருவாக்கும். அந்த சொசைட்டி நம்ம பிள்ளைங்க தான். அங்கே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பிள்ளைங்களும் நம்ம இப்படி விவசாயிகளுக்கு நன்மைகள், வேலை வாய்ப்பு உருவாக்கும்.